மீது இறங்கும், இப்போதே இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுமே. அல்லேலூயா, எம் மீது இறங்கும், இப்போதே இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுமே. அக்கினியமாவியாரே, ஆண்டவரின் திருக்கொடையே, எம் மீது இறங்கும், இப்போதே இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுமே. அல்லேலூயா, எம் மீது இறங்கும், இப்போதே இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுமே. பாறையை உடைக்கிறவரே, கல்லான இருதயத்தை உடைத்து சதையுள்ள இதயத்தை எங்களுக்கு தருகிறவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளை சரி செய்யுங்கப்பா. எங்களுடைய மனதில் இருக்கிற ஆண்டவரே கல்லான இருதயத்தை உடைத்து சதையுள்ள இதயமாக, பிறரை நேசிக்கின்ற இதயமாக எங்களுடைய இதயத்தை மாற்றுங்கப்பா. பாறையை உடைப்பவரே, பாவியை மன்னிப்பவரே, பாறையை உடைப்பவரே, பாவியை மன்னிப்பவரே, பாசத்தை பொழிந்து பரிசுத்தமாக்கி முற்றும் எம்மை மாற்றிடுமே. அல்லேலூயா, பாசத்தை பொழிந்து பரிசுத்தமாக்கி முற்றும் எம்மை மாற்றிடுமே. அக்கினியமாவியாரே, ஆண்டவரின் திருக்கொடையே, எம் மீது இறங்கும், இப்போதே இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுமே. அல்லேலூயா, எம் மீது இறங்கும், இப்போதே இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுமே. ஊற்றாய் பாய்பவரே, உள்ளத்தை நிறைப்பவரே, ஊற்றாய் பாய்பவரே, உள்ளத்தை நிறைப்பவரே, தனிமையை போக்கி துணையாய் வந்து முற்றும் எம்மை மாற்றிடுமே. அல்லேலூயா, தனிமையை போக்கி துணையாய் வந்து முற்றும் எம்மை மாற்றிடுமே. அக்கினியமாவியாரே, ஆண்டவரின் திருக்கொடையே, எம் மீது இறங்கும், இப்போதே இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுமே. அல்லேலூயா, எம் மீது இறங்கும், இப்போதே இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுமே. கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரேன்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே, மூன்றாவது நபராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் இதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வல்லமையான பரிசுத்த ஆவியானவரே, குத்தப்பட்ட விலாவிலிருந்து வருகிற தண்ணீரே, ஆலயத்தின் வலப்புறத்திலிருந்து வருகிற ஜீவ தண்ணீரே, வாங்கப்பா, எங்களை நிரப்ப வாங்கப்பா. ஆண்டவரே, மாலை வேளை ஆன பொழுது திரளான ஜனங்களுமை தேடி வந்த பொழுது மனதுருகி கரம் நீட்டி அற்புதம் செய்தீரே. இந்த வேளையில் எங்கள் மத்தியிலே வருவீராக. உம்முடைய வல்லமையை எங்கள் மீது ஊற்றுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் இயேசு ஆண்டவர்கிட்ட வந்து அடையாளம் கேட்கிறாங்க. எது குறிச்சு அடையாளம் கேட்கிறாங்க அப்படின்னா, நீர்தான் மெஸ்ஸியா, உம்மால் தான் எங்களுக்கு விடுதலை, உம்மால் தான் பாவங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை, அப்படி என்று நீர் எங்களுக்கு ஒரு அடையாளம் காண்பிக்கணும். அவங்க கேட்டுக்கிட்டதெல்லாம் என்ன தெரியுமா? நாங்க எங்க கண்ணுக்கு கண்ணாக பார்க்கணும், பார்த்தால் தான் நம்புவோம், பார்க்காத ஒன்றை எப்படி எங்களால் நம்ப முடியும்? இது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒன்றாகும். அநேக காரியங்கள் நாம பார்த்தால் தான் நம்புவோம்
அப்படி என்கின்ற வைராக்கியத்தோடு இருக்கின்றோம். அது ஒரு சில காரியங்களுக்கு வேணா சாத்தியம். ஆனால் ஆண்டவரது ஆசிருக்கு அது ஒருபோதும் சாத்தியமான ஒரு காரியமாக அமையாது. அதை நான் இன்னும் புரியும்படியாக சொல்றேன். எப்படி அப்படின்னா, இப்போ உங்க பசங்க நல்ல படிப்புல மேதாதிகள் அப்படி என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும், அறிஞ்சுக்கணும். அப்படின்னு சொன்னா அவங்க உங்ககிட்ட பிஹேவ் பண்றதை வைத்து கொண்டு மாத்திரம் நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்க நம்பணும் அப்படின்னு சொன்னா அவங்க ஸ்கூல் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட், அதுல அவர்கள் ஸ்கோர் பண்ணி இருக்கக்கூடிய அந்த மார்க்ஸ் எல்லாம், அந்த பெறுபேறுகள் எல்லாம் அப்படி 100க்கு 100, 100க்கு 90, 100க்கு 80 இருந்தால் நீங்க நம்புவீங்க. அப்படி இல்லை, நம்பிப்பீங்களா? உங்க பசங்க வெறும் மேத்ஸ்ல 20, சயின்ஸ்ல 30 இப்படி எடுத்துக்கிட்டு வந்தா உங்க பசங்க எல்லாம் அறிவாளிகள் அப்படின்னு நீங்க ஏத்துப்பீங்களா? ஏத்துப்பீங்க. சில பேர் ஏத்துப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்க பசங்களை பத்தி தெரியும். அவங்க இன்னைக்கு இந்த படிப்புல வேணா கோட்டை விட்டவர்களாக இருக்கலாம், ஆனா அதையும் தாண்டி அவர்களுக்கு சிறந்த ஞானம் இருக்குது, அவங்க ஏதாவது வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு நீங்க ஏத்துக்கலாம். அதைத்தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லிக்க ஆசைப்படுகின்றேன். இப்போ இந்த காரியத்துல அநேக பெற்றோர் என்ன பண்ணிப்பாங்க, எங்க பசங்க படிப்புல நல்லா ஸ்கோர் பண்றாங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லபடியாக ஸ்கோர் பண்ணிக்கணும் என்பதற்காக அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா டியூஷன், எக்ஸ்ட்ரா கிளாஸ், வீட்டில் கிளாஸ் இதெல்லாம் கொடுத்து அவர்களது படிப்பை, அறிவை மெருகூட்டி விடுவாங்க, இன்னும் அதிகப்படுத்தி விடுவாங்க. அதனால வேணா 20 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய பிள்ளை அடுத்த எக்ஸாம்லயே 90% எடுக்கலாம். ஆனா என்ன, சில பெற்றோர் பசங்க நல்ல பெறுபேறுகள் எடுக்காது போனாலும் அவர்களை டிஸ்கரேஜ் பண்றது கிடையாது. மாறாக அவர்களது ஞானத்தை பார்த்து நிச்சயமாக என்னுடைய பையனோ பொண்ணோ எதிர்காலத்துல சிறந்த நிலைக்கு வருவான். அன்றைய நாட்கள்ல அந்த நேரத்துல அவங்களுக்கு ப்ரூஃபாக கொடுப்பதற்கு எதுவும் இருக்காது. உண்மையான ப்ரூஃப் என்ன? அந்த ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட். அந்த ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ நல்ல பெறுபேறுகள் இருக்காது. ஆனா பெற்றோர் நம்புறாங்க நிச்சயமாக என்னுடைய பிள்ளை எதிர்காலத்துல சிறந்து வளர்ந்து வரும், நிச்சயமாக வாழ்க்கையில முன்னுக்கு வரும் அப்படின்னு சொல்லி. சரி, இது எதனால இந்த பெற்றோர் இப்படியான வைராக்கியத்தோடு இருக்கிறாங்க? எதனால அப்படின்னு சொன்னா நம்பிக்கையால. அன்னைக்கும் இயேசு வாழ்ந்த காலத்துல ஒரு சிலர் தான் இயேசுவை மெஸ்ஸியா அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்க. மறைநூல் அறிஞரோ, பரிசேயரோ, சதுசேயரோ இவர்கள் ஏத்துக்கல. ஆனா யூத மக்கள், அதே நேரத்துல புறவினத்தார், இவர்கள ஒரு சிலர் ஏத்துக்கொண்டாங்க. அவர்களுக்கு ஏதோ ஒரு சிலர் தான் இயேசு செய்த அற்புதங்களை பார்த்தாங்க. எல்லாரும் அற்புதங்களை பார்க்கல. ஒரு சிலர் தான் இயேசு ஆண்டவர் அப்பங்களை மீன்களையும் பலுகி பெருக்கி கொடுத்த பொழுது அதை உண்டவர்கள். கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் இருக்குமா? சரி, 15,000 பேரையும் தாண்டி அங்கே இருந்த எத்தனையோ பேர் இயேசுவை நம்பினாங்களே, அவங்க எப்படி நம்பினாங்க? மற்றவங்க சொன்னதை கேட்டுத்தான். அப்படி மற்றவங்க சொன்னதை கேட்டு நம்பினவங்க எப்பேற்பட்டவங்க? எந்த பெற்றோர் என்னுடைய பிள்ளை நல்ல பெறுபேறுகள் எடுக்காது போனாலும் என்னுடைய பிள்ளைக்கு இருக்கக்கூடிய அந்த ஞானத்துக்கு நிச்சயமாக முன்னுக்கு வருவான் அப்படின்னு நம்புறாங்களே, அவர்களை போன்றவர்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அந்த நம்பிக்கை நிச்சயமாக நமக்கு வெற்றியை கொடுக்கும். எப்படின்னு பாருங்களேன். சரி, இந்த படிப்பு விஷயத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு நாம வேண்டி ஜெபிக்கின்ற காரியங்களை கொஞ்சம் கண்ணோக்கி பார்ப்போம். நாம ஜெபிக்கிற பொழுது ஏதோ ஒரு காரியம், அதான் திருப்பலியில நாம 8 பாக்கியங்கள், 8 தேவைகளுக்காக ஜெபிக்கிறோமே. சரி, நீங்க என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்தந்த தேவைகள் உங்களுக்கு தான் தெரியும். ஆனா நான் ஜெபிக்கிற பொழுது வைராக்கியத்தோடு ஜெபிப்பேன். அப்படி ஜெபிக்கின்ற பொழுது உங்களோடு சேர்த்து நானும் ஜெபிப்பது உண்டு. அப்படி ஜெபிக்கின்ற பொழுது அன்றைய நாளுக்கு எனக்கு என்ன தேவையோ அதை குறித்து ஜெபிப்பேன். அந்த வாரத்திற்கு என்ன வேண்டுமோ அதை குறித்து ஜெபிப்பேன். இப்படி என்னுடைய தேவைகளுக்காக ஜெபித்து விட்டு உலகத்துல நிரந்தர சமாதானம் நிலைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிப்பேன். இது வரைக்கும் இதெல்லாம் நடக்கலையே, அப்போ ஜெபிப்பது வேணாம் அப்படின்னு பார்த்தா நிச்சயம் அப்படி கிடையாது. நாம ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையின் பட்டனை ஆன் பண்ணிக்கிறோம்.
அந்த பட்டனை நாம ஆன் பண்ணதும் உடனடியாக ஆண்டவர் நமக்கான அந்த பதிலை அனுப்பிடுவார். அந்த பதில் எப்போ வந்து கிடைக்கணுமோ அப்போ நிச்சயமாக வந்து கிடைக்கும். ஆனா என்ன, நாம நம்பணும் அது நடக்கும் அப்படின்னு. அப்ப நாம யோசிக்கலாமா, சரி இதெல்லாம் நடக்குமா, இது நமக்கு கண்களுக்கு தெரியாம இருக்குதே, நான் இன்னைக்கு ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சேன், ஆனா இது நடக்குமான்ற சாத்தியம் எனக்கு இதுவரைக்கும் தென்படலே, அப்படி என்று நாம இருப்போமாக இருந்தால் ஏன் நாம சாத்தியத்தின் மீது மாத்திர நம்பிக்கை வைக்கணும்? ஏன்னா நம்ம சாத்தியத்தின் மீது நம்பிக்கை வைக்க படைக்கப்படல, அசாத்தியமான தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ இன்னைக்கு இந்த திருப்பலி பூசை நாங்க எடுப்பதற்கு முன்னதாக எங்க பங்குல இந்த வைஃபை கனெக்ஷன் எல்லாமே போயிடுச்சுது. போனா எங்களோட சிஸ்டமே முழுவதுமாக போயிடுச்சுது. அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த வைஃபை கம்பெனிக்கு கால் பண்ணதும் மறுமுனையில் இருந்து என்னுடைய கால் அட்டன் பண்ணவர் சொன்னார், இது உங்களுக்கு மட்டுமான சிக்கல் கிடையாது, நீங்கள் வாழக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அநேகருக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குது, சீக்கிரமாக இதை சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்லி. அப்போ கேட்டால் எப்போ சரி பண்ணுவீங்க? அதுக்கு அவங்க சொன்னாங்க, நிச்சயமாக சொல்ல முடியாது, ஆனால் நாங்கள் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஒரு 2 hours எல்லாம் சரியாயிடுச்சுது. அது வரைக்கும் எங்கள் ஃபோனில் சிக்னல் கிடையாது. இப்போ அந்த 2 hours கழிச்சு அந்த சிக்னல்ஸ் திரும்ப வந்துடுச்சு. எங்கோ ஒருவர் ஏதோ ஒரு பட்டனை அழுத்தின வேளையில எங்களுக்கு இல்லாம இருந்த சிக்னல் அப்படி என்கிற நேரத்தில் வந்து கிடைச்சது. இது எப்படி சாத்தியம்? சாதாரண காற்றலை மூலமாக நமக்கு வரக்கூடிய வைஃபை கனெக்ஷன், இதுவே சாத்தியம் அப்படின்னு சொன்னா, நமக்காகவே இந்த காற்றையும் இந்த வெளிச்சத்தையும் இந்த உலகத்தையும் படைத்த தெய்வம் ஜெபம் அப்படி என்கின்ற ஒரு பட்டனை நாம தட்டி விடுகிற பொழுது நம்ம கேட்கிற காரியங்களை கொடுக்க மாட்டாரா என்ன? நிச்சயமாக கொடுப்பார். ஆனா என்ன, பரிசேயர்கள் சதுசேயர்கள் மறைநூல் அறிஞர்கள் போன்று நாம் இயேசு மீது அவநம்பிக்கை கொள்ளாமல் அவர்கிட்ட நம்பிக்கையோடு நம்முடைய காரியங்களை கேட்டுட்டு நாம அவரது சன்னிதானத்தில் காத்திருக்கணும். அவங்க கேட்டாங்களே, நீங்க ஒரு அடையாளம் காமிங்க அப்படின்னு சொல்லி. இப்ப நான் கேட்க முடியுமா, சரி எப்போ இது வரும், வருவதற்கான அடையாளம் என்ன, இந்த வைஃபை கனெக்ஷன் எப்போ வரும், அதற்கான அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, அடுத்த பக்கத்துல இருந்து என் கூட பேசிக்கிட்டு இருக்கிறவர் நான் கேட்ட அந்த காரியத்தை கேட்டு சிரிக்க மாட்டாரு. ஏன் நீங்க கூட சிரிக்க மாட்டீங்க? இன்னைக்கு நான் உங்ககிட்ட இப்படி பேசுறேன் இல்லையா, யூடியூப்ல இந்த பூசையை போட்டதுமே நீங்க பாக்குறீங்க இல்லையா, போட்ட அந்த செகண்ட்லயே உலகம் பூராகவும் இருக்கக்கூடியவங்க உங்க வீட்டிலேயே உட்கார்ந்துகிட்டு இருந்து உங்க மொபைல் போன்லயோ உங்க டிவிலையோ இந்த திருப்பலியை பார்க்கிறீங்க இல்லையா? இது எப்படி சாத்தியம்? இதுவே சாத்தியம் அப்படின்னு சொன்னா, அசாத்தியங்களை பண்ணக்கூடிய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ அற்புத காரியங்களை பண்ணுவார். அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது, அவரை நாம் எப்பொழுதும் நம்புவோமாக இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நாம் வேண்டி கேட்கிறோமோ அத்தனை காரியங்களும் கைகூடி வருகின்ற பொழுது இந்த பிரசங்கத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். May God bless you and have a great day. தொடக்க நூல் ஆதியாகமத்திலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்களுக்கு தெரியணும், நீங்கள் ஒருவேளை ஆகாரை போல உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை தேடி போயிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சாரா எப்படி ஆகாரை சார்ந்திருந்தாங்களோ அந்த மாதிரி சார்ந்திருந்து இவங்க நடத்துவாங்க அவங்க நடத்துவாங்கன்னு போயிருக்கலாம். 17ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. ஆபிரகாமுக்கு வயது 99 இருந்தபோது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, நான் எல்லாம் வல்ல இறைவன். கை தட்டுங்க பாப்போம். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்லாம் வல்ல கடவுள். எப்படிப்பட்ட கடவுள் சொல்லுங்க? எப்படிப்பட்ட கடவுள்? தங்கச்சி எப்படிப்பட்ட கடவுள்? சகோதரியே உன் கடவுள் எப்படிப்பட்டவர்?
உனக்கு வயசாயிருக்கலாம், ஆனால் அவர் யாருக்கு வயசாயிட்டா? ஏமா உனக்கு தாம்மா வயசாயிட்டேன், நீ நினைக்கிற வயசாயிட்டேன். ஆண்டவருக்கு வயசாயிட்டா? வயசாயிட்டாப்பா சொல்லுங்க. ஆபிரகாமே நீ என்னப்பா சொல்ற? நானோ கிழவன், என் மனைவியோ கிழவி. சாராவே நீ என்ன சொல்ற? நானோ கிழவி, என் கணவரோ கிழவன். எங்களுக்கா இன்பம்? நீ தெரியணும், முடியாத இடத்துல முடிய வைக்க ஒரு அப்பா இருக்கிறாரு. முடியாதென்று மனிதன் சொல்லுகிறதையெல்லாம் தெய்வம் முடிய வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நீங்க உங்க குடும்பத்தில் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் முடியாது, நடக்காது, கிடைக்காதுன்னு வந்திருக்கீங்களோ அங்கே ஆண்டவருடைய அற்புதத்தை பார்ப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, நீங்க எதெல்லாம் முடியாது, நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்கீங்களோ அங்கே ஆண்டோடைய வல்லமையை பார்ப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்ல கவனிச்சு பாருங்க, வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நல்ல தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. தொடக்க நூல் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம். கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி ஆபிரகாமுக்கு முதிர்ந்த வயதில் ஆபிரகாம் தமக்கு பிறந்த சாரா தமக்கு பெற்றுக் கொடுத்த ஈசாக்கு என்று பெயரிட்டார். பிரைஸ் தி லார்ட். யார் கொடுத்தா? சொல்லுங்க, யார் கொடுத்தது? சொல்லுங்க, யார் கொடுத்தது? இஸ்மயேல். யார் கொடுத்தது? இஸ்மயேல் ஆகார் கொடுத்தது. இஸ்மயேல் யார் கொடுத்தது? ஆகார் கொடுத்தது. நம்மளும் குறுக்கு வழியில் போவோம்ல, நம்மளுக்கு நிறைய ஷார்ட்கட்லாம் இருக்கும். அதெல்லாம் உனக்கு நிம்மதியை தராது, பிரச்சனையை கொண்டு வரும். ஆனால் நீ ஆண்டவரை கடவுளாக அவரை பற்றி கொள்வாய் என்றால் இல்லாத இடத்திலும் முடிந்து போன இடத்திலும் உனக்கான உங்களுக்கான புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்து அவரே நன்மைத்தனங்களை காண செய்வார். ஆமென். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அவர் செய்ய முடிவெடுத்ததை தடுப்பவன் எவனும் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இல்லை இல்லை இல்லை. என்னத? அவர் செய்ய நினைச்சதை தடுப்பவன் எவனும் இல்லை.